கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் தெளிவு தரும் தியானம் உலக தியான நாள் சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் தஞ்சாவூர் தியான பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். யாரெல்லாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லுங்களேன். மனிதராக பிறந்த அனைவரும் தியானம் செய்யணுங்க. ஏனென்றால் தியானம் ஒரு சஞ்சீவினி, எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடியது. ஒரு நோயாளிக்கு தியானம் பயன்படுகிறது, ஒரு மாணவருக்கு பயன்படுகிறது, ஒரு இல்லத்தரசிக்கு பயன்படுகிறது, ஒரு தொழில் முனைவோருக்கு பயன்படுகிறது. ஒரு நோயாளியை பொறுத்த வரைக்கும் அவர் தியானம் பண்ணும் பொழுது அவருடைய இயற்கையான நோய் எதிர்ப்பு ஆற்றல் தானாகவே தூண்டிவிடப்படுகிறது. ஒரு இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு இடமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில செல்கின்ற எல்லாருக்குமே அவங்களுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இல்லத்தரசிகளுக்கு அது இல்லை. அப்ப தியானம் தான் அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை போக்கி அவர்களை சமநிலைப்படுத்துகிறது. ஒரு ஆசிரியராக நான் இருக்கேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்னுடைய மாணவர்களோடு இதயபூர்வமாக நான் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு நான் செய்கிற அந்த தியான பயிற்சி எனக்கு உதவுது. ஒரு தொழில் முனைவோருக்கு என்ன தேவை? தன்னம்பிக்கை தேவை. அவர் தியானம் செய்பவராக இருந்தால் அவருடைய தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகமாகுது. அதனால சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் ஏதாவது ஒரு பயிற்சி உதவும் அப்படின்னா அது தியான பயிற்சி மட்டும்தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் அவருக்கு உடல் பயிற்சி போதும், ஒரு பேச்சுக்கலை நிபுணராக இருந்தால் அவருக்கு பேச்சு பயிற்சி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விளையாட்டு வீரர்களுக்கும் தியான பயிற்சி வலியுறுத்தப்படுகிறது. மனதில் அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன், இன்டகிரேஷன், ஹார்மனி இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா மெடிடேஷன் அவசியம்னு அவங்க பயிற்சியிலையும் அது கொண்டு வரப்படுகிறது. இன்னைக்கு இராணுவத்திலும் கூட தியான பயிற்சி வலியுறுத்தப்படுகிறது. அதனாலங்கய்யா தியான பயிற்சி அனைவருக்குமே உரித்தானது. ஆனால் இந்த பிரணாகுதி அடிப்படையிலான ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை நாங்கள் அந்த 15 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் பரிந்துரைக்கிறோம். காரணம் ஏதாவது இருக்குங்களா? காரணம் இருக்குங்க. ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது சுயமான சிந்தனைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை இயல்பாக வளர விட வேண்டும். வெளிப்புறமாக ஒரு உதவியை கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தையோட சுதந்திரத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தை தானாகவே தன்னை பற்றி, தன்னுடைய மாற்றத்தை பற்றி சிந்திக்கிற காலம் வரணும். அது வரைக்கும் அதை இயல்பாக விட்டுட்டு ஒரு 15 வயது அந்த ஐக்கியூன்னு சொல்லுவோம், அது ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைந்த பிறகு தன்னைத்தானே சீரமைத்து கொள்ளணும், நான் நல்லபடியாக நடந்துக்கணும், என்னுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் வேணும்னு நினைக்கிற அந்த பருவம் வரும் பொழுதுதான் அவர்கள் உள்நோக்கி திரும்ப வேண்டும். இப்போ ஆரம்பத்திலே உள்நோக்கி திரும்பிட்டால் அதனுடைய கற்றலில் அதுக்கு நிறைய கஷ்டம் வந்துடும். வெளிப்புறமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை அது தவற விட்டுவிடும். அதனால ஒரு குழந்தையுடைய வெளிப்புற வளர்ச்சியை மனதில் கொண்டு 15 வயது வரைக்கும் நாங்கள் நேரடியான இந்த பிரணாகுதி அடிப்படையிலான தியானத்தை வலியுறுத்தாம அவங்களுக்கு ஒரு 5 நிமிடம் ஓய்வு நிலை பயிற்சி, தன்னுணர்வை உணர்ந்து கொள்வதற்கான பயிற்சி, அந்த மாதிரி பயிற்சிகள் மட்டும்தான் அளிப்போம். இன்னும் தியானம் பற்றி பேசுவோம். கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய தெளிவு தரும் தியானம் உலக தியான நாள் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கினார் தஞ்சாவூர் தியான பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். தியான நாளை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம்.